வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக டிரைவருக்கான கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வந்து பப்ளிஷ் ஆகிடுக்கு. ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போய்ட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்துங்க, இங்கே மேலே ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள மாவட்ட நீதித்துறையில் ஓட்டுநர் பணிக்கான திறன் தேர்விற்கான வகை வாரியாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் அறிவிப்பு 103 முதல் 115 வரை தேதின்னு போட்டு என்ன டேட்டோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எப்போ தேர்வு நடந்துச்சோ அந்த டேட்டு ப்ளஸ் பிப்ரவரி 14, அதாவது நேற்று நைட்டு வந்து இது வந்துருக்குது. ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணி அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் ஃபார் தி ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல். அதாவது உங்களுக்கு வந்துட்டு என்னென்னா கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் நோட்டிஃபிகேஷன், அது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 103 அது ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்பர் வரும். அது நம்ம கவனிக்க தேவையில்லை. என்ன டிஸ்ட்ரிக், நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக் சொந்த டிஸ்ட்ரிக்கு பார்க்கக்கூடாது, எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதை தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து என்னென்ன டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணாமல் நிறைய பேர் நிறைய டிஸ்ட்ரிக் மாற்றி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட். இதில் வந்து நிறைய பேருக்கு யார் எதில் வருவோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக புரியும். ஸோ ஜென்ரல் டர்னில் பிஎஸ்டிஎம் 94 வேக்கன்சி, 94க்கு கட் ஆஃப் மார்க், அதாவது தமிழ் வழி கல்வி இருக்கிற நபர்களாகவும் ஜென்ரல் டர்னில் வரக்கூடிய நபர்களாகவும் இருந்து நீங்கள் வந்து 94 மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதில் வந்து ஒரு கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க, மார்க் கொடுத்துருக்காங்க. பட் இவங்கெல்லாம் தான் செலக்டட் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு எந்த ஒரு பயம், பதட்டம், குழப்பம் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும். பட் வெறும் கேட்டகரியில் ஒரு மார்க் அப்படின்னு கொடுக்குறப்போ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருப்போம், யார் செலக்ட் ஆகிருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிற நபர்களாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து 94 அப்படின்றது கட் ஆஃப் மார்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து ஜென்ரல் டர்னில் உமன், சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்கிறேன், எல்லா டிஸ்ட்ரிக்கும் சேர்த்து. ஜென்ரல் டர்னில் உமன் அதில் வந்து 73 இதில் இருக்கிறவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் உமனாக இருக்கணும், ஜென்ரல் டர்னில் வரணும், அவங்களுக்கு வந்து 73. அடுத்து வந்து நார்மல் ஜென்ரல் டர்ன், அதாவது பிஎஸ்சிஎம்க்கு கூட மார்க் அதிகமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறப்போ 100 பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 80 பேருக்கு மேலே பிஎஸ்சிஎம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் பிஎஸ்சிஎம்க்கு அதிகமாக இருக்கும், நான் பிஎஸ்டிஎம்க்கு வெறும் ஜென்ரல் டர்னுக்கு 93 ஒரு மார்க் கம்மியாகவும் வந்திருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியில் ப்ரியாரிட்டி, அதாவது இந்த P2ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படின்னா ப்ரியாரிட்டி 2வது ப்ரியாரிட்டி. நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரியாரிட்டி 20 வகை என்ன இருக்குது அப்படின்றத வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அதில் 2வதாக வரக்கூடிய ப்ரியாரிட்டி என்னவோ அதுதான் அந்த P2. நீங்கள் வந்து P3யில் வர்றீங்க, நான் இந்த 86க்கு மேலே 95 எடுத்திருக்கேன், அப்போ ஏன் என்ன செலக்ட் பண்ணலைன்னா பண்ண மாட்டாங்க. ப்ரியாரிட்டி வைஸ் தான் வருவாங்க. அதை அப்படியே முன்னாடியே சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி 1 பார்ப்பாங்க, ப்ரியாரிட்டி 2, 3, 4 அந்த ரேஜஸியோட அந்த இதில் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே P2வில் இருக்கிற நபர் 86 மார்க் வாங்கியிருக்காரு. நீங்கள் P3யில் இருந்து இதை விட அதிக மார்க் வாங்கினாலும் உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது தான் இது. அடுத்து வந்து பிசி, ஓபிசிஎம், பிஎஸ்சிஎம் இதில் வந்து 91 மார்க் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக கேட்டகரியை செக் பண்ணிங்க பார்த்துங்க. அதுவும் சென்னையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அடுத்து பிசிஎம்மு விமனு, அந்த பிசிஎம்னு இருக்கிறது தான், அதை முஸ்லீமில் பிஎஸ்டிஎம், அது 91க்கு, இதில் விமனுக்கு அப்படின்னா 90. அடுத்து பிசிஎம்மில் ப்ரியாரிட்டி, அதாவது இதில் P3யும் P7, P1, 2ல் யாரும் இல்லை அப்படிங்கிறப்ப P3யும் 7, இதில் வந்து 73. பிசிஎம் நார்மல் பிசிஎம் 73, ப்ரியாரிட்டி இருக்கிற கேண்டிடேட்ஸ் இவ்வளோ வரணும். ஓகேவா? அடுத்து எம்பிசிடிசி 90 மார்க் இருக்கிறவங்க வந்து உள்ளே போகலாம். அடுத்து எம்பிசிடிஎஸ்சியில் பிஎஸ்டிஎம் மீன்ஸ், அதாவது எம்பிசிடிஎஸ்சிலேயே தமிழ் வழி கல்வி வச்சுருக்கிற நபர்கள்
88 வரும். அடுத்து எஸ்சிக்கு 90. அடுத்து எஸ்சி உமனு விடோ அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 89 மார்க். அடுத்து வந்து தருமபுரியில் எம்பிசிடிசி ப்ரியாரிட்டி 2 பிஎஸ்டிஎன் ப்ரியாரிட்டி 2 அண்ட் ப்ரியாரிட்டி 3 கொடுத்துருக்காங்க. மார்க்கை பார்த்துங்க 2, 3ல் வர்ற நபர்கள் இந்த மார்க் எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் செலக்டட். அடுத்து வந்து எஸ்சிஏல ப்ரியாரிட்டி 3 அண்ட் 7 மற்ற ப்ரியாரிட்டி இல்லை, அதனால் 3யும் 7ம் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. ஸோ 3ல் வந்து 70 மார்க் எடுத்த நபராக இருந்தாலும் 7ல் வந்து 90 மார்க் 90க்கு மேலே எடுத்துருந்தீங்கனாலும் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகலாம். இதில் வந்து ஒரே ஒருத்தர் தான் எடுத்துருப்பாங்கன்றது கிடையாதுங்க, நிறைய பேர் எடுத்துருப்பீங்க. 4 பேரோ 5 பேரோ ஏன் 15 பேர் இருந்தாலும் நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எல்லாருமே போகலாம். அந்த P7ல் ப்ரியாரிட்டியில் வர்ற நபர் 90க்கு மேலே எடுத்த நபராக இருக்கணும். 90க்கு கீழே இருந்துட்டு போக முடியாது எல்லோரும். 90க்கு மேலே அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மேலேயோ அல்லது அந்த நம்பரோ இருந்தால் போகலாம். எஸ்சிஏல 76 மார்க் வந்து இருக்கணும். நார்மல் எஸ்சிஏ ப்ரியாரிட்டியோ வேறு எதுவுமே இல்லை. பட் அடுத்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் எஸ்சி ப்ரியாரிட்டி P2ல் 60ம் P3ல் 87 இருக்குது. பார்த்தீங்க நம்ம ப்ரியாரிட்டி கேட்டகிரியில், அதாவது ப்ரியாரிட்டிலாம் இருந்தாலே போதும், என்ன மார்க் இருந்தாலும் கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி தான் இருக்குது. ப்ரியாரிட்டி 2ல் பாருங்கள் வெறும் 60 மார்க்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்க, கட் ஆஃபாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து ஈரோடு டிஸ்ட்ரிக் ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி 76, P2ல் 76, P3ல் 91 மார்க்குக்கு மேலே இருக்கிற எல்லாருமே போகலாம். ஓகேவா? ஜென்ரல் டர்னில் உமன் டிஸ்ட்ரிபியூட் விடோ ஜென்ரல் டர்னில் 87 மார்க் அப்படின்றது வந்து கொடுத்து, இது வந்து வெறும் ஜென்ரல் டர்னில் தான் வருது. ஓகேவா? இந்த கேட்டகிரிக்கு இல்லை. அடுத்து வந்துட்டு எஸ்சி ப்ரியாரிட்டி P2ல் 75, P3ல் 71, P7ல் 62 இந்த மார்க்கு இருக்கிற எல்லாருமே போகலாம். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு பார்த்துங்க எங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்கன்றதை. கிருஷ்ணகிரி எம்பிசிடிசிக்கு 83 மார்க், வெறும் 83 தான், எம்பிசிடிசி தான். மதுரைக்கு எம்பிசிடிசி உமன் டிஸ்ட்ரிபியூட் விடோ, அதில் வந்து இதில் யாரும் அப்ளை பண்ணலைன்றப்போ எம்பிசிடிசியில் 86 மார்க் எடுத்த நபர்களை கூப்பிட்ருக்காங்க. நார்மலாக இருக்கிற கேண்டிடேட் 86க்கு மேலே இருந்தீங்கன்னா போகலாம் எல்லாருமே. அடுத்து வந்து நாகப்பட்டினம் ஜென்ரல் டர்னு உமனு டிஸ்ட்ரிபியூட் விடோ, இதில் வந்து ஆள் இல்லை அப்படின்றப்போ ஜென்ரல் டர்ன் உமனில் 85 எடுத்த நபரும் ஜென்ரல் டர்னில் 90 எடுத்த நபரும், அதாவது இப்போ நாகப்பட்டினம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் 90க்கு மேலே எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அதில் உமனாக இருந்து 85க்கு மேலே எடுத்திருக்கீங்கன்னா தாராளமாக அட்டன் பண்ணலாம். அடுத்து பிசிஎம், இதில் ப்ரியாரிட்டி 2, 3யும் வருது. 2ல் வந்து 82, 3ல் வந்து 72. அடுத்து பிசிஎம்மில் 86 மார்க் இருக்கிற நபர்களும் உள்ளே போகலாம், செலக்டடு தான். அடுத்து தஞ்சாவூர் பிசிஎம் உமனு டிஸ்ட்ரிபியூட் விடோ, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் 80 மார்க்குக்கு மேலே இருக்கிற நபர்கள் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து எஸ்சி ப்ரியாரிட்டி 83, 80, ப்ரியாரிட்டி 2, ப்ரியாரிட்டி 3 83, 80ன்னு கூப்பிட்ருக்காங்க. 80 இந்த மார்க்குக்கு மேலே இருக்கிற நபர்கள் போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் பிசிஎம் உமன் டிஸ்ட்ரிபியூட் விடோ, ஸோ இதில் பிசிஎம் 83 கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி அப்படியே டிட்டோவாக வர்ற நபராக இருந்து இங்கே நீங்கள் ஒரு 40, ஒரு 50ன்னு என்ன மார்க் எடுத்தாலும் கூப்பிடுவாங்க. அதை தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். எலிஜிபிலிட்டி மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். பட் இங்கே ஆள் இல்லைன்ற பட்சத்தில் தான் இங்கே 83 போகுது. அடுத்து வந்து திருவள்ளூர் எஸ்சியில் 89. அடுத்து வந்துட்டு விழுப்புரம் இன்க்ளூடிங் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு ஜென்ரல் டர்னில் 92. அடுத்து வந்து பிசி ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட்டே அப்படியே வந்துருச்சு இல்லையா கண்டினியூவாக. என்னென்னு பார்த்தீங்கன்னா P2ல் 83 மேலே இருக்கிறவங்க, P3ல் 91 மேலே இருக்கவங்க, P7ல் 75 மேலே இருக்கவங்க, P8ல் 83 மேலே இருக்கவங்க, P12ல் 80க்கு மேலே இருக்கவங்க. அடுத்து வந்து எம்பிசி ப்ரியாரிட்டி 64, 71, 80. ஸோ P1ல் 64 வந்திருக்கு, P2ல் 74, P3ல் 80. ஸோ இதுதான் எம்பிசி ப்ரியாரிட்டி. இதுதான் வந்துட்டு லிஸ்ட்டு. ஸோ இங்கே கீழே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, கேண்டிடேட்ஸ் ஆர் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் த கில் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் த
marks issued in the written examination. The candidates who have secured for the same mark in the written examination as the cut-off mark their respective category shortlisted for the skill test அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மார்க்குக்கு மேலே இருக்கிறதோ இதில் இதே மார்க்கில் இருக்கிற நபர்களோ வந்து ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மார்க்குக்கு மேலேயோ அல்லது இந்த மார்க்கோ இருந்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிருக்கீங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டை பார்க்கணும். டிஸ்ட்ரிக் எடுத்து கரெக்டாக மார்க் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கணும். சும்மா ஏதோ நம்மளும் பார்த்தோன்ற மாதிரி பார்த்துட்டு நான் செலக்ட் இல்லையான்னு கடைசி வரையும் கன்ஃபியூஷன்லேயே இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக நிதானமாக வீடியோ போட்டிருக்கோமே. ஸோ அது பார்த்துங்க. உங்களோட மார்க் என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.